என்ன இது மல்லாக்க படுத்திருக்க? திரும்பி குப்புறப்படு. எனக்கு மல்லாக்க படுத்தாதா தூக்கம் வரும். சரி, அப்ப ஒரு வேலை செய். நீ வந்து மேல படு, நான் வந்து கீழே படுத்துக்கிறேன். எழுந்துரு. ஏய் மா, நீ மல்லாக்க ஏன் படுத்திருக்க? குப்புற படுக்கலாம்ல. நான் கீழே தூங்குறப்ப மல்லாக்க படுத்து தான் தூங்குவேன். நீ மட்டும் புடிவாதத்தை விடாம புடிச்ச மசலுக்கு மூணே காலுங்கறியே. அப்பா, ஐயோ, எதுக்கு என் கைய பிடிச்சு இழுத்த? இந்த அமுக்கம் கிட்டியா? நான் நமக்குறேனா? ஏன் போய் சொல்றேன்? ஐயோ, பிடிக்கல. ஐயோ, நேத்து வரைக்கும் சந்திரோதய மாதிரி இருந்த என் முகத்துல இன்னைக்கு நீ கையால தொட்டது எவ்வளவு பருவந்துச்சு பாரு. நாளைக்கு வெளியில நான் என் முகத்தை எப்படி கொண்டு போக முடியும்? என் பருக்குறைய ஒரு வழி சொல்லு. கவலைய விடு, ஒரு ஏத்தினா எல்லாம் போயிடும். எதை சொல்ற? எதையா? கடுக்காய் அரைச்சு ஒரு ஏத்துனா பருவெல்லாம் பட்டு இல்ல, ஃபட்டாஃபட்டு. அப்ப 2 தடவை ஏத்தனா? ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? ABCD எங்க அப்பா வாயில பின்னனையா காலம் கழிச்சு பொறுத்திருந்து 12 வயசுல என்ன ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஸ்கூலுக்கு போய் சேர்ந்த 2வது நாளே என்னோட பலகை உடைஞ்சு போச்சு. போடுப்பு நின்னு போச்சு. யாராவது என்ன கையெழுத்து கேட்டா நான் கை நோட்டு தான் வைப்பேன். என்ன செய்யற? நௌராதயா. நௌராத இருக்கட்டும். பொழுது விடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் பஸ்ல நீ ஊருக்கு கிளம்பணும். விடிஞ்சு எந்திரிச்சது காபி குடினா. எங்க விழுந்துருச்சுன்னு தெரியலையே. அட கடவுளே, எங்க பெரியம்மா என்ன கொன்னுடுவா. ஏய், நீ கிளம்பலையா? என்ன விடிச்சது கிளம்பணும் தான் நினைச்சேன். ஆனா என்னது விழுந்துருச்சே. உந்து விழுந்துருச்சா? எப்படி விட விட்ட? ஆமா, என்ன விழுந்துருச்சு? என்னடா, என் மூக்குத்தி தான் எங்கயோ கீழே விழுந்துருச்சு. எப்படி விழுந்துருச்சு? அது ராத்திரி நீ என்கிட்ட செஞ்ச கலாட்டாவுக்கு மூக்குத்தி இல்ல, இடுப்புல கட்டுற ஒடியான கூட கீழே விழுந்திருக்கும். ஓ, மூக்குக்கு ஓட்டையே இல்ல, எப்படி மூக்குத்தி கீழே விழும்? அது மூக்குத்தி கீழே விழுந்தனால ஓட்ட மூடிச்சு. மூணு ஓட்டைக்கு மூக்குத்தி எதுக்கு? பாபா, எப்படி போறது? மூக்குத்தி கிடைக்காம நான் என் வீட்டுக்கு போனா அங்க உள்ளவங்க ஒத்துக்குவாங்களா? முடியாதுப்பா. அப்படின்னா உன் மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் நீ போக மாட்டியா? போக மாட்டேன். டேய், என்ன பிரச்சனைடா இங்க? இந்த பாருமா, உன் மூக்குத்தி கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அதனால நீ போய்தான் ஆகணும். இல்ல நான் தான் திட்டு வாங்குவேன். அவ எப்படி போவா? இந்த விஷயத்தை அவ வெளியே உள்ளவங்க கிட்ட சொன்னா கெட்ட பேர் எனக்கு தான். மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் அவ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, அவ்வளவுதான். பொல்லாத மூக்குத்தி போனா போட்டும், நான் கிளம்புறேன். உனக்கு தான் சொல்றேன், மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் நீ இந்த வாசலை தாண்டி வெளியே போக கூடாது. உள்ள போ. சொல்லேன் பெருசு. இருக்க சொல்லிட்டான்ல, உள்ள போ. சொல்லிட்டீங்கல்ல, உள்ளத்தும் போறேன். ஏன்டா டேய், பழம் நழுவி பால்ல வந்துச்சு போல் இருக்க. என்ன செய்யற? எதுவும் இல்ல, நாக்கால மூக்கு தொட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் நாக்கால மூக்கு தொட்டிட்டு இருக்கேன். நல்ல வேலை, நாக்கால தலையை தொட்டா முதல்ல நடக்கும்னு சொல்லல. எங்க நீ தொட்டு காமி பார்க்கலாம். எனக்கு வேற வேலை இல்ல. ஒரு தடவை கல்யாணம் ஆகுயா, ஒரு தடவை தொட்டு என் கண்ணு. நாக்கால மூக்க தொட்டா கல்யாணம் நடக்கும். பரவாயில்ல. என்னது பாத்தியா? மூக்க நாக்கால தொட முடியாது உனக்கு. போக போக இன்னும் நிறைய பிரச்சனை வரையா. கிளி மூக்கு கில்லாடி. நாக்கால மூக்க தொடுறது இருக்கட்டும், மூக்க தாண்டி நெத்தியே தொடுறேன், பாக்குறியா? எங்க தொட்டு காட்டு பாக்கலாம். தொட்டு காட்டணும்னா நீ இந்த சைட் திரும்பு கண்ணு. சரியா பாரு. நில்லு. எங்க ஓடுற? ஓடாம பின்ன என்ன செய்யறதா? திரும்ப. நாக்கால மூக்க தொட சொன்னேன். அதுக்காக ஏன் நாக்கால உன் மூக்க தொட்டேன்? அட ஐயோ ஐயோ. What is this public nuisance? ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு திருவிழா பார்க்கிறதுக்கு வந்திருக்கா. அவளை நீ கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறியா? யோ பெருசு,
நான் உனக்கு மொத்தம் ஒண்ணும் கொடுக்கல, நாக்கால மூக்க தொட்டேன், அவ்வளவுதான். அதென்ன நீ சும்மா தலையை சொல்லிட வேலைன்னு நினைச்சுக்கிட்டியா? இந்த விஷயம் அவங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா மூக்கு கட்டி பண்ண இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுமா? அம்மா, மல்லிகைப்பூ மாதிரி இங்க வந்த கசங்கி போன காகித பூவா போன இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அம்மா, என்ன நீ மன்னித்தேடுமா, மன்னித்தேடு. ஓவர் ஆக்டிங் முதல்ல நிறுத்திய. நீ எந்த எண்ணத்துல இவளை கூட்டிட்டு வந்தியோ எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு திருவிழாவில் இவளை பார்த்ததும் எனக்கு பிடிச்சதுனாலதான் வீட்டுக்குள்ள வரவிட்டேன். என் அந்தஸ்துக்கு இவ தகுந்தவங்கிறதால என் வீட்டுல தங்க வைத்தேன். நான் நினைச்ச குணவெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட உள்ளதால நான் இவகிட்ட இவ்வளவு நாள் நெருக்கமா பழகல. நீ பழகினது இருக்கட்டும், இவ கல்யாண விஷயத்த சொல்லு. இவளை ஊன்னு சொல்லுங்க. ஊன்னு சொல்ல இப்பவே சீதாராமர் கல்யாணத்துக்கு வச்சிருக்கிற தாலியை எடுத்து இவ கழுத்துல கட்டுற. ஊன்னு சொல்லு. ஊன்னு சொல்லுமா, ஊன்னு சொல்லுமா, ஊன்னு சொல்லுமா, சொல்லுமா, ஊன்னு சொல்லுமா, ஊன்னு சொல்லுமா. ஒரே ஒரு தடவை. அம்மா, அது இல்ல. தாலி கட்டும் சுபமுகூர்த்தத்தை கிரகராஜன் நிர்ணயிக்கவே கொஞ்சம் அழகு பத்திரிக்கையை அஷ்டதிக்கு பாலகர் தந்தனரே. முக்கோடி தேவர்கள் முன்னின்று வாழ்த்து வைகுண்டமே மண்ணில் இறங்கி வந்தது. கல்யாண வைபோகம் காண கோடி கண்களும் போதாதம்மா, கல்யாண வைபோகம் காண கோடி கண்களும் போதாதம்மா. தசரத ராமனை சீதாராமனை மாற்றம் சவரையும் இங்கே, தசரத ராமனை சீதாராமனை மாற்றம் சவரையும் இங்கே. நம்ம இந்திராமா அம்மாடி, உன்னை ஊர் முழுக்க தேடி நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். நீ எங்கேயாவது மாறுவேட போட்டியில கலந்துகிட்டு இருப்பேன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். நான் சொன்னது உங்க அம்மா. நாம வேஷம் போட்டு நடிச்சாலும் உயர்ந்த ஸ்டேஜில் தான் போடணுமே தவிர வீதிக்கு வந்து போடக்கூடாதுமா. ஏய் சுரங்கம், என்ன வேஷம் கீஷன் என்னென்னமோ பேசிட்டு போற? எப்படி இவ்வளவு உனக்கு தெரியும்? உன் பேரு என் பேரு யாருக்கும் தெரியாது. சார், பார்வதி பண்டிட்டோட பொண்ணை எல்லாருக்கும் தெரியும். பார்வதி பண்டிட்டோட பொண்ணா? ஓஹோ, மாறுவேஷ போட்டியில முன்னாடி இதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, அதனால சொல்லாம இருந்திருக்கா. இங்க பாரு, நீ பார்வதி பண்டிட்டோட பொண்ணா? நீங்க என்ன எனக்கு இஷ்டங்க. நீ பார்வதி பண்டிட்டோட பொண்ணா? உங்க மேல உள்ள ஆசையில தான் இப்படி செஞ்சேன். நீ பார்வதி பண்டிட்டோட பொண்ணா? ஆமா. உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? எப்படிப்பட்ட சம்பந்தம்? லண்டன் அமெரிக்காவில் உள்ள கோட்டீஸ்வரன் கட்டி கொடுக்க முடிவு செஞ்சிருந்தேன். எதுக்கடி எதுக்கடி இந்த வேலை செஞ்ச? இப்ப சொல்ற கேட்டுக்க, இனிமே நீ அவனை பார்க்கவோ பேசவோ கூடாது. அம்மா, அவர் முகத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு நான் பெர்மிஷன் கேட்கறதுக்காக இங்க வரல. அவரோட தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு போகத்தான் நான் வந்தேன். வாய மூடி. இந்த மாதிரி ஆளுங்க விரும்புறது உன்னை இல்லடி, உனக்கு இருக்கிற ஆஸ்தியும் அதுக்கு பின்னால இருக்கிற சார் பார்வதி பண்டிட்டோட அந்தஸ்தையும். தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எனக்கு இவ்வளவு ஆஸ்தி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவர் என்ன கிட்டேயே சேர்த்திருக்க மாட்டாரு. இப்போ தெரிஞ்சிட்டதுனால என்ன மறுபடியும் அவர் ஏத்துக்குவாரோ மாட்டாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. உன்னை பத்தி ஒரு பெரிய கனவை கண்டுகிட்டு இருக்கேன்டி. உன்னை ஐஏஎஸ் படிக்க வச்சு பெரிய கலெக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீயும் தொடப்ப கட்டியோட காசிட கூட்டத்துக்கு ரெடி ஆயிட்டேன்னு சொல்றேன்ல. கலெக்டர் ஆவறதை விட மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் செஞ்சுக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம். அப்படின்னா என் பேச்சை கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். அக்காஜி, நீ சும்மாரு தம்பிஜி. ஏய், என் பேச்சை கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். அக்காஜி, தம்பிஜி நீ சும்மாரு. அந்த ரவுடி பையன் தான் கட்டிக்கலையா? அம்மா, அவரை ஏதாவது சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடி செய்வ? என்னடி செய்வ? நான் என் முடிவை சொன்னேன், அதுக்காக ஏன் சத்தம் போடுறேன்? அக்காஜி, அக்காஜி, நீ இங்க வா. நானும் என் முடிவை சொல்லிடுறேன். நாயர், ஆஸ்தியில அவளுக்கு சேர வேண்டிய பாகம் உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு அவகிட்ட தந்துருங்க. செக்ரட்டரி மேடம், எல்லா பேங்க்ல அவ பேர்ல போட்டு வச்சிருக்க அக்கவுண்ட் அவ மூஞ்சில வீசுங்க. ஓகே மேடம். தம்பிஜி, அக்காஜி, அவளுக்கு சேர வேண்டிய நகை பணம் புடவைங்க
அவளை எடுத்துட்டு போக சொல்லு. அக்காஜி சொன்னதை செய். புரோகிதரே, இன்னையோட என் பொண்ணு இந்திரா செத்து தொலைஞ்சிட்டா. நான் அவளுக்கு பிண்ட பிரதானம் செய்யணும். மந்திரத்தை சொல்லுங்க.